ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி குளோபல் எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த சாஃப்ட்வேரோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சிரமப்படுறவங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்குறது இதுதான் முதல் தடவைன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இதை பார்க்கலாங்களா? இது வந்து டேஷ்போர்டு. இதில் டேஷ்போர்ட்லேயே சென்ட் மெசேஜ், டெம்ப்ளேட்டு, கீவேர்டு, ஏஐ சாட்பாட், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் இந்த இடத்துல மேனேஜ் பண்ணலாம். இதில் வந்து கீவேர்ட்ஸ் ஃப்ளோ இருக்குது, ஒர்க் ஃப்ளோ இருக்குது, ஃபாலோ அப் ஃப்ளோ இருக்குது. ஃபாலோ அப் ஃப்ளோனா கஸ்டமர் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, நீங்களும் சென்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த கஸ்டமரை திரும்ப அது போய் ஃபாலோ பண்ணும். சரி, உங்களுக்கு இந்த பொருள் வேணுமா, இந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு அதுவே போய் கஸ்டமர்கிட்ட வந்துட்டு திரும்ப மெசேஜ் பண்ணும் வித்தின் ஃபியூ ஹவர்ஸில். அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்தபடியாக டிவைஸு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக நீங்கள் 100 டிவைஸ் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய அளவில் இருக்குது. அருமையாக, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொடுத்துருவோம். இதில் வந்து நீங்கள் எந்த நம்பரை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்பரை கொடுத்துட்டு ஆட் டிவைஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. கனெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வரும். ஸோ ஃபோனில் வந்து லிங்க்டு டிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க்டு டிவைஸில் போய் இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் 100 டிவைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக எனக்கு 10 மெசேஜ் அனுப்பினாலே அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுது, 20 மெசேஜ் அனுப்பினா அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மெசேஜ் வந்து நீங்கள் டெய்லி அனுப்ப முடியும். ஓகே, அடுத்தபடியாக டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு பல வகையான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் அனுப்ப முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெசேஜ் அனுப்பலான்னு பாருங்கள். நிறைய விதமான மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அங்கே டெக்ஸ்ட்டு, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்ப போகிறோம்னா டெக்ஸ்ட் டெம்ப்ளேட், டெக்ஸ்ட்டோட சேர்த்து ஒரு இமேஜ் அனுப்ப போகிறோம், அல்லது டெக்ஸ்ட்டோட சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்ப போகிறோம், வீடியோ அனுப்ப போகிறோம், ஆடியோ அனுப்ப போகிறோம், பட்டன் வச்சு அனுப்ப போகிறோம், லிஸ்ட் வச்சு அனுப்ப போகிறோம், போல் வச்சு அனுப்ப போகிறோம், இன்ட்ராக்டிவ் பட்டன் வச்சு அனுப்பணும், க்ராஸல் மெசேஜ் அனுப்பணும், காண்டாக்ட் அனுப்பணும், லொக்கேஷன், என்ன மெசேஜ் வேணாலும் அனுப்பலாம். அப்போது நீங்கள் புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெசேஜுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாம்பிள்ஸை வந்து நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதோட ப்ரிவியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இந்த மெசேஜோட ப்ரிவியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்ட்ராக்டிவ் பட்டன் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ஒரு இமேஜ் வரும், கீழே வந்து பட்டன் இருக்கும், பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதையே எடுத்து கூட கீழே பாருங்கள் எடிட்டுங்கிற பட்டன் இருக்குது, பண்ணிக்கலாம். அல்லது டூப்ளிகேட் இருக்குது, இது நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி நேமை மாற்றி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போல் மெசேஜ், ஆடியோ டெம்ப்ளேட், போல் டெம்ப்ளேட், இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அடுத்தபடியாக காண்டாக்ட் குரூப். இந்த காண்டாக்ட் குரூப்பில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காண்டாக்ட் வந்துட்டு ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக சிங்கிள் மெசேஜ். நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் அனுப்பணும், அல்லது ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு பில் அனுப்பணும், ஒரு கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் மெசேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் மெசேஜ் அனுப்ப முடியாது, நீங்கள் பல்க் மெசேஜ் தான் அனுப்ப முடியும் பல சாஃப்ட்வேரில். இதில் வந்து சிங்கிள் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பல்க் மெசேஜ். இதில் வந்து நீங்கள் பல்க் மெசேஜ் வந்து இம்மிடியேட்டாக அனுப்பலாம், அல்லது ஷெட்யூல் பண்ணி கூட இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு 5 நாள் கழித்து ஒரு மெசேஜ் போகணும்னா நீங்கள் இப்போவே ஷெட்யூல் பண்ணி வச்சிங்கன்னா, இது என்ன இதில் ஒரு அட்வான்ஸ்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெசேஜ் ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக பர்டிகுலர் அந்த டைமில் அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும்.
ஸோ அடுத்தபடியாக ட்ரிப் கேம்பெயின். இதில் வந்து ட்ரிப் கேம்பெயின் வசதி இருக்குது. இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர். இது ட்ரிப் கேம்பெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வார்மர். இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட், புது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகாமல் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு வார்மர் ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப் வந்து நீங்கள் இங்கே இதில் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் உள்ள எல்லா குரூப்பும் வந்துடுச்சு. இந்த குரூப்பில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எடுக்கிறனா நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இந்த குரூப்பில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் இந்த டவுன்லோட் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அல்லது குரூப்புக்கு மெசேஜ் அனுப்பணும்னா கூட இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக குரூப்ஸுக்கு கூட நீங்கள் பட்டன் வச்சு மெசேஜ் அனுப்பிக்கலாம். மல்டிபிள் குரூப்ஸ் கூட நீங்கள் இது வந்து அனுப்பிக்க முடியும். இதுவும் ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர். ஒரே சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேரு. இதில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அடுத்தபடியாக கீவேர்டு ஃப்ளோ. இந்த கீவேர்டை வச்சு ஃப்ளோ வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். அது இது வந்து ஆட்டோமேஷனுக்காக உள்ளது. 24 ஹவர்ஸ் ஆட்டோமேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடி ஏஐ சாட்பாட் இருக்குது. இதில் ஏஐ சாட்பாட் அப்படின்னா நீங்கள் ஒரு சாட் ஜிபிடியோ அல்லது ஜெமினி ஏஐயோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாட் ஜிபிடி கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில் எல்லாம், அதாவது அந்த ஏஐ வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹாய் கேட்க போடுறாரு அல்லது ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட இந்த ஏஐ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆப்போசிட்டில் நீங்கள் இருந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்பும். அது ஏஐனே தெரியாது, நீங்கள் தான் அனுப்புறீங்கன்னு எங்கள் கஸ்டமருக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கஸ்டமர் நீங்கள் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட உங்களுடைய காம்படிட்டர்கிட்ட போயிடுவார். உங்கள் காம்படிட்டர் வந்துட்டு ஆட்டோமேஷன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து 10% மேலே வந்துட்டு க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னாலும் கூட உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். அடுத்தபடியாக சாட்பாட் ஃப்ளோ. இதில் வந்து சாட்பாட் வந்துட்டு நீங்கள் ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக லைவ் சேட். இந்த லைவ் சேட் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரில் கொஞ்சம் புதுசாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்கள் கஸ்டமர் யாராவது ஆன்லைனில் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் லைவாகவே இங்கே அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கான்பான் இருக்குது, அதாவது சிஆர்எம் கூட இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ சிஆர்எம் கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு வாட்ஸ்அப் சிஆர்எம் இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் டேப் யூஸ் பண்ண போகிறீங்க, இதில் நீங்கள் வந்து ஒரு டேப் யூஸ் பண்ண போகிறீங்க அல்லது லேபிள் யூஸ் பண்ண போகிறீங்க, எல்லாமே பண்ணிக்கலாம் இதுலேயே. இது வந்து ஒரு அருமையான சிஆர்எம் டூல் கூட இதோடையே வந்துடுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் ஒரே டூலில் வர்றது இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃப்ளோ பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபாலோ ஃப்ளோனா என்னென்னா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிருப்பாரு, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. பட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது உங்களால். 100 பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. அப்போது இது என்ன பண்ணுன்னா, இந்த ஏஐ வந்துட்டு அவங்கள்ட்ட போய் அடுத்த ஒரு 1 ஹவர், அடுத்த 2 ஹவர்ஸ், அடுத்து 1 டே கழிச்சு அவர்கிட்ட வந்து நான் டீட்டெயில் அனுப்பியிருந்தேன், என்னோட டீட்டெயில் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமான்னு இது வந்துட்டு ஃபாலோ பண்ணும் அவங்கள, கஸ்டமரை என்கேஜ் பண்ணும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அடுத்து ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 100 பேருக்கு இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், அருமையான ஒரு வசதி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு டெய்லி மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்துட்டு உங்கள் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அவருக்கு அனுப்பிகிட்டே இருப்பீங்க. அப்போது உங்கள் மெசேஜ் யாருக்கு பிடிக்கலையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கு உங்கள் மெசேஜ் பிடிக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு என்னை பிளாக் பண்ண வேண்டாம், பட் மெசேஜை ஸ்டாப் பண்ணிக்கலான்னு. ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்பவே கீழே வந்து ஒரு பட்டன் வச்சு அனுப்பலாம், ஸ்டாப் மெசேஜ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சு அனுப்பலாம். நீங்கள் அந்த ஸ்டாப் மெசேஜுங்கிற பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்கள இந்த சாஃப்ட்வேர் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணி இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக யாரெல்லாம் நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களே அந்த ஸ்டாப் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுற மாதிரியும் வசதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே
உங்களுடைய ஆப்பின் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெஸ்ட் ஏபிஐ கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் ஏபிஐ வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, மொபைல் ஆப் வச்சுருக்கீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலான கடைகள் இருக்கு இல்லையா, கடைகள் எல்லாம் வந்துட்டு பில் போடுவீங்க. நீங்கள் பில் போட்ட உடனே அந்த பில் வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ கொடுத்துட்டாங்க, டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஊகாமர்ஸ் வச்சுருக்கீங்க, ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கூகுள் காண்டாக்ட் ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓடிபி அனுப்புறதுக்கு, ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனே அல்லது ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஏபிஐ கீ எடுத்து உங்கள் வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் அப்படிங்கிற காலம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுங்கிற காலம் சூப்பராக இருக்குது. எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரு இடத்துல பார்த்துக்கிற மாதிரி எல்லா டிவைஸையும் பார்க்கலாம், ஆல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், எல்லாமே பார்க்குற மாதிரி டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து லீடு. உங்கள் லீடை வந்து இந்த இடத்துல மேனேஜ் பண்ணலாங்க. இந்த வசதி எந்த சாஃப்ட்வேர்லையுமே இல்லை, இதில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே இதில் வந்துடுது. நீங்கள் அத்தனை மார்க்கெட்டிங் தேவைகளையும் இந்த ஒரே இடத்துலையே பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஆப்லேயே பூர்த்தி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த லீடுக்கெல்லாம் நீங்கள் தனியாக நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னாக்கா அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 10,000 6,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே இடத்துலையே பண்ணியிருக்காங்க. உங்கள் லீட்ஸை வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது கேப்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய லீட்ஸை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கஸ்டமர் கூட ஒரு என்கொயரி கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாக இம்மிடியேட்டாக ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ப்ராடக்ட். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து இங்கே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி கஸ்டமர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கஸ்டமர்கிட்ட உங்கள் ப்ராடக்ட் பற்றி கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்கள ஃபாலோ பண்ணவும் முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லீடு ஸ்டேட்டஸ். உங்களுடைய லீடு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பர்டிகுலராக பார்க்க முடியும். இந்த மாதம் வந்துட்டு ஒரு 100 லீடு வந்திருக்கு, அந்த லீடோட ஸ்டேட்டஸ்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பார்க்கறதுக்காக லீடு ஸ்டேட்டஸ்னே ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தனியாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கும். அடுத்து கான்பான் போர்டு. இந்த கான்பான் போர்டு பார்த்தீங்கன்னா சிஆர்எம். உங்களுடைய லீடு வந்திருக்கு, எத்தனை லீடு வந்திருக்கு, எத்தனை கன்வெர்ட் ஆகிருக்கு, எவ்வளவு நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல ஈஸியாக பார்த்துக்கலாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கூகுள் காலண்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கூகுள் காலண்டரை இங்கே நீங்கள் இன்டகிரேட் பண்ணி ஈஸியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைப்பே நீங்கள் இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். புக்கிங் இருக்குன்னா நீங்கள் அந்த புக்கிங்கை வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். எத்தனை புக்கிங் வந்திருக்கு, எத்தனை கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எத்தனை புக்கிங் கேன்சல் ஆகிருக்கு, எத்தனை கம்ப்ளீட் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. புதுசாக அப்படின்னா இல்லாத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் அதை கொடுத்துருக்குறாங்க. சிஆர்எம் கொடுத்துருக்குறாங்க. லீடோட ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய, ட்ராக் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற அன்லிமிட்டடாக ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிற வசதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் ஏபிஐ இதுலேருந்து ஏபிஐ எடுத்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்துட்டு உங்களுடைய கஸ்டமரை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய வசதியை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபியூச்சர்ஸுங்க. ஒரே ஆப்பில் இவ்வளவு ஃபியூச்சர் வர்றது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பல்க் எஸ்எம்எஸ்னால் நீங்கள் பல்க் எஸ்எம்எஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாதி பேர் வந்துட்டு பல்க்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. பட் அதில் வந்து வேறு எந்த வசதியும் இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பல்க் வாட்ஸ்அப் அண்டு அதர் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான, உங்கள் மார்க்கெட்டிங்க்கு தேவையான, உங்கள் லீடை 100% வந்துட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய அத்தனை ஃபியூச்சரும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியலி கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.